ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா. நம்ம ஆண்டவர் யாருங்க? நம்மளை உயர்த்தி அழகு பார்க்குறான் தகப்பன். அவர் தேவப்பிள்ளையில் உலக மனுஷன் என்ன நினைப்பாங்க? இவன் எப்போ நாசமாக போவான், இவன் எப்போ கெட்டு போவான், இவன் எப்போ தரித்திரத்தில் போவான், எப்போ இவன் வாழ்க்கை முடியடையும், அப்படி தான் உலகம் யோசிக்கும். ஆனால் நம் பரம தகப்பன் எப்படிப்பட்டன்னா நம்மளை உயர்த்தி அழகு பார்க்கிறவர். அழகாக சொல்லப்பட்டிருக்கு, சிறியவனை புழுதியிலிருந்து. அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை குப்பையாக இருக்குது, புழுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை இருக்கா? பயப்படாதீங்க. எவ்வளோ முயற்சி செய்கிறேன், என் படிப்புக்கு தகுந்தது வேலை இல்லை, என்னை யாரும் வீட்டில் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் நான் ரிஜெக்ட் ஆகிறேன். ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தேவப்பிள்ளையில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை காணப்பட்டாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன். அல்லேலூயா. அவர் உயர்த்தி என்ன செய்வாராம்? ரொம்ப அழகாக இருக்குது. பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவாராம். இது ஆக்சுவலாக யார் சொல்கிறாங்கன்னா அன்னாள் சொல்லுவாங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது அப்படின்னு சொன்ன அன்னாள் பாடினர் பாட்டு. இதே போல தான் அன்னாள் புறக்கணிக்கப்பட்டவளா, மலடி என்று தன் சக்கலத்தியால் பரிகசிக்கப்பட்டவளாய் வேதனைக்குரியவளாக இருந்தா. ஆனால் கர்த்தர் அன்னாளுக்கு கண்ணீரின் பதிலை கொடுத்து அன்னாளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான உயர்வை கொடுத்து ஒரு ஆண் பிள்ளையை தீர்க்கதரிசியை கொடுத்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பாரன்னா உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீ எங்கே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவமானத்தோடு இனி என்னை வாழ முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கி போயிருப்பீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 7வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரர் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒருவனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டார்னா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னதமான கர்த்தர். அவர் எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். தேவப்பிள்ளையில் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவதற்கு உண்மையில் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறாரா. தேவப்பிள்ளையில் ஆமென். நீங்கள் தாழ்மையாக இருக்கிற பயப்படாதீங்க. ஒருவேளை அதனால் வேதனையும் துக்கத்தையும் அவமானத்தையும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பயப்படாதீங்க. அவர் உயர்த்துகிற நாட்கள் வந்து விட்டது. நான் தேவ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற நாட்கள் வந்துட்டு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் துவங்கி இந்த 3 மாதமாக முடிக்க போகிறோம். இந்த 3வது மாதம் கடைசி இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. அப்படி கலங்கி கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையை பயப்படாதீங்க. நீங்கள் பொறுமையோடு காத்துருங்க, சாந்தமாக இருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தரப்பா. யார் என் வாழ்க்கை இன்னும் உயர்த்தப்படாதா அப்படின்னு கண்ணீரோடு ஆண்டவரே காத்திருப்பாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்படட்டுங்க. இவர்கள் ஆண்டவரே ஆமென் என்று ஆசீர்வதிக்கப்படட்டுங்கப்பா. இவர்கள் சூழ்நிலைகள், எங்கள் நிலைமைகள் மாறட்டுங்கப்பா. ஆண்டவரே எனக்கு இன்னும் நியாயமாக வர வேண்டிய ப்ரொமோஷன் இன்னும் வரலையேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்களாம். ப்ரொமோஷன்ஸ் வரட்டுங்க ஆண்டவரே. வாழ்க்கை தரங்கள் உயர்த்தப்பட்டுட்டுங்கப்பா. ஆண்டவரை இவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக வைக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். தைரியமாக போங்க. God bless you.